உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு ஆணோட வாழ்க்கைய நாசமாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமே இல்லைங்க. ப்ரூஃப் வேணாம், சாட்சியும் வேணாங்க. 2 விஷயம் போதும். அவன் பொம்பளைங்கிட்ட தவறா பழகுறான்னு சொன்னாலே எல்லாரும் அவனை ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவன் பொம்பளைங்கிட்ட டிஸ்டர்ப் பண்றான்னு சொன்னாலே அவன்கிட்ட இருக்கிற எல்லா கதவும் மூடிரும். இல்ல அவன் செஞ்ச வேலை எல்லாத்தையும் ஏமாத்தி பொழைக்கிறான்னு சொன்னாலே ஜனங்களை உடனே உடனே நம்பிடுவாங்க. ஒரு காதுலேருந்து இன்னொரு காதுக்கு மாறும்போது அதுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி எக்ஸ்ட்ராவா தான் போவோம். யாரும் அவன் பக்கத்துல நின்று கேட்க கூட மாட்டாங்க. இந்த உலகத்துல உண்மை வர வரைக்கும் அதுக்குள்ள அவனோட வாழ்க்கையே அழிஞ்சிடும். ஒரு லேபிள் ஒரு ஆணோட வாழ்க்கையை மாத்தி போட்டுருவாங்க. இது செஞ்சது ஒரு பொண்ணா கூட இருக்கலாம், இல்ல ஒரு ஆணா கூட இருக்கலாம். அவன் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க, இல்ல அவன் பண்ணாத ஒரு மிஸ்டேக்கு ஏதோ ஒரு விதத்திலேருந்து எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து ஒரு ரூமர்ஸ் அவன் மேல வந்திருக்கும். அதுக்கு ப்ரூஃப் கூட இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆனா அது உடனே நம்ம நம்பிடுவோம். அதுக்கப்புறம் என்னங்க, அவன் யாருன்னு முக்கியம் இல்லை. அவன் இது வரைக்கும் சேர்த்து வச்ச நல்ல பேரு, மரியாதை, நம்பிக்கை, அவனுக்குன்னு ஒரு அழகான ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சிருப்பான். அது ஒரு வார்த்தையில, ஒரு செகண்ட்ல, ஒரு ரூமர்ஸ்ல எல்லாம் சுக்கு நூறா அணிஞ்சிடும். இதுல ஒரு பியூட்டி பார்ட் என்னன்னு தெரியுமா? இதுக்குன்னு அவனை சுத்தி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கோம். நான் அப்பவே நினைச்சேன், இவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்ல, இவன் பண்றதுலாம் நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கான், இது பின்னால என்னமோ ஒரு ஊழல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அவனை பழி வாங்கணும்னு சில மாசம் சில வருஷம் கங்கணம் கட்டி காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் அவனுக்கு கிடைச்சேனே அதை எக்ஸ்ட்ராவா போட்டு இன்னும் பல பேருக்கு அவன் பேரை நாரடிச்சிருவாங்க. இந்த விஷயம் உங்க ஹஸ்பண்டுக்கு நடந்திருக்கலாம், உங்க அப்பாவுக்கு நடந்திருக்கலாம், உங்க பிரதர்ஸ்க்கு நடந்திருக்கலாம், உங்க ரிலேட்டிவ்க்கு நடந்திருக்கலாம், இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்ல யாரோ ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கலாம். இப்பெல்லாம் ஒருத்தவங்க நல்லா வந்தாலே எப்ப அவனை கீழே தள்ளலாம் தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் அவன் செஞ்சிருப்பானா இல்லையான்னு. அதுக்கு